أن أقيموا الدين ولا تتفرقوا فيه. தீனை நிலைநாட்டுங்கள், இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குர்ஆன் வசனத்தின் மையக் கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மாநில மாநாடு ஜனவரி 30, 31 ஆகிய நாட்களில் திருச்சியில் அமீரே ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தின் அகில இந்திய தலைவர் ஆற்றிய உரையின் சுருக்கத்தை உங்களுக்கு மொழிபெயர்த்து கூற வருகிறார் ஜனாப் அஜீஸ் லுத்ஃபுல்லா அவர்கள் சமரசம் பத்திரிகையினுடைய முன்னாள் துணை ஆசிரியர், சிறந்த எழுத்தாளர், பத்திரிகையாளர், சிறந்த மொழிபெயர்ப்பாளர், தற்போது தஃபீமுல் குர்ஆன் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார். அவரை அன்புடன் அழைக்கின்றேன். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் பெயரால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. நான் முதலில் இந்த மாபெரும் மாநாட்டிலே பங்கேற்பதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய இந்த பங்கேற்பு மறுமையிலே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதே சமயத்திலே இந்த இம்மையிலும் இந்த தீனை மேலோங்குவதற்கு ஒரு படி முன்னேறி செல்வதற்கு தோதுவாக இருக்கும். நான் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் தமிழ் மாநில மண்டலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இந்த மாநாட்டுக்கு மைய கருத்தாக தீனை நிலைநாட்டுங்கள், இதில் பிரிந்து போய்விடாதீர்கள் என்பதை எடுத்துக்கொண்டதற்காக அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்று இஸ்லாம் ஒரு விவாத பொருளாகிவிட்டது. இஸ்லாத்தை குறித்து அதிகமாக ஆட்சேபங்கள் எழுப்பப்படுகின்றன. காலங்காலமாக பல ஆட்சேபங்கள் இருக்கின்றன. இந்த காலத்திலும் பல ஆட்சேபங்கள் கிளம்பி இருக்கின்றன. இஸ்லாம் ஒரு அச்சுறுத்தல் என்றும் சொல்கின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த தீனை நிலைநாட்டுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்ற மைய கருத்தை தேர்ந்தெடுத்தது வாழ்த்துக்குரியது, பாராட்டுக்குரியது. இகாமத் தீன் என்கின்ற இந்த மரபு தொடர் குர்ஆனிலே கையாளப்படுகின்றது. எல்லா இடங்களுக்கும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர்களை அனுப்பிய போது இதே நோக்கத்துடன் தான் அந்த தூதர்களை அனுப்பியிருக்கின்றான். அவர்களை நசீர்களாக, எச்சரிக்கையாளர்களாக அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான். எச்சரிப்பவர்கள் என்றால் என்ன பொருள்? அவர்கள் மனிதர்களுக்கு அந்த சீரடிவிலிருந்து, சீர்கேட்டிலிருந்து அவர்களை எச்சரிப்பார்கள். நீங்கள் சுதாரித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அந்த சீரழிவை சுட்டிக்காட்டி எச்சரிப்பதற்கு தான் அவர்கள் எச்சரிக்கையாளர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். ஒவ்வொரு தூதரும் எச்சரிக்கையாளர் தான், ஒவ்வொரு வழிகாட்டியும் அந்த செய்தியை தான் செய்தார்கள். இதனை தான் குர்ஆனிலே சூரத்து ஷூரானுடைய அந்த வசனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது. எந்த தீனை, வாழ்க்கை நெறியை நூஹுக்கு அவன் வகுத்தளித்திருந்தானோ, மேலும் முகமதே எந்த வாழ்க்கை முறையை உமக்கு நாம் வஹீயின் மூலம் அறிவித்திருக்கின்றோமோ, மேலும் எந்த வழிகாட்டுதலை இப்ராஹிம், மூசா, ஈசா ஆகியோருக்கு நாம் வழங்கியிருக்கின்றோமோ அதே தீனை, வாழ்க்கை முறையைத்தான் உங்களுக்காக அவன் நிர்ணயித்துள்ளான். இந்த தீனை நிலைநாட்டுங்கள், இதில் பிரிந்து போய்விடாதீர்கள் என்கின்ற அறிவுறுத்தலுடன், அன்பிற்கினிய சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குறித்து இங்கே சொல்லப்பட்டது. ஒரு ஷரியத்தை கொண்டு வந்த முதல் இறை தூதராக அவர் இருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குறித்து சொல்லப்பட்டது. அரபு மக்கள் மிக தங்களுடைய பெரியாராக அவர்களை போற்று வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து சொல்லப்பட்டது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய பெரியாராக போற்றிக் கொண்டிருந்த அந்த இருபெரும் தூதர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே தீனை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதில் பொருள் என்னவெனில், இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, இது ஒரு ஷரியத்
இது ஒரு வாழ்க்கை வழி, இது ஒரு வாழ்க்கை திட்டம். அந்த வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்ற, இஸ்லாத்தை நிலைநாட்டுங்கள் என்ற அந்த கட்டளை தான் இங்கு எல்லா தூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்துக்கும் கொடுக்கப்பட்டதை நாம் பொறுக்கின்றோம். அதனால்தான் குர்ஆனிலே தீனை பல இடங்களிலே பல்வேறு இடங்களிலே சொல்கின்றது. முழுமையா இந்த தீனை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களுக்காக இந்த தீனை முழுமைப்படுத்தி விட்டேன். உங்களுடைய கோட்பாடுகள், உங்களுடைய விவகாரங்கள், உங்களுடைய அரசியல், உங்களுடைய பண்பாடு, உங்களுடைய நாகரிகம், உங்களுடைய பொருளாதார நெறிமுறைகள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை முறைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுகள் எல்லாவற்றையும் தழுவிய ஒரு மார்க்கமாக, முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டமாக இந்த வாழ்க்கையை, இந்த தீனை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். ஆக குர்ஆன் இந்த தீன் என்பது குடும்ப வாழ்வை பற்றியும் பேசுகின்றது, சமூக வாழ்வை குறித்தும் சொல்கின்றது, அரசியல் வாழ்வை குறித்தும் கலாச்சாரத்தையும் குறித்தும் பேசுகின்றது. வாழ்வின் எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து இருத்தல், இதுதான் தீனை நிலைநாட்டுதல். அல்லாஹ் அல்லாதவற்றிலிருந்து அடிபணிந்தும் கீழ்ப்படிந்தும், அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு அடிபணிந்தும் கீழ்ப்படிந்தும் இருப்பதிலிருந்து தவிர்த்தல், இதுதான் தீனை நிலைநாட்டுதலாக இருக்கின்றது. இறைவனின் தூதர்கள் எல்லோரும் உலகத்துக்கு இதே அழைப்போடுதான் அனுப்பப்பட்டார்கள். இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அதற்கு பின்பு வந்த இறை தூதர்களும் இதே அழைப்பை தான் விடுத்தார்கள். சூரத்துல் ஆராஃபிலே 7வது அத்தியாயத்திலே 59வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், என்னுடைய சமுதாயத்தவரே அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை என்று ஒவ்வொரு தூதரும் சொன்னதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அதற்கு பின்பு பல்வேறு இறை தூதர்கள் இதனைதான் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தவரே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. இறைவனின் தூதர்களுக்கும் அவனுடைய வழிகாட்டல் தான் வஹியாக அருளப்பட்டு வந்தது. அதன்படி செயல்படும்படிதான் அவர்கள் அனைவரும் பணிக்கப்பட்டனர். சூரத்துல் அன்பியாவினுடைய 25வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய எந்த தூதரிடத்திலும் நிச்சயமாக என்னை தவிர இறைவன் இல்லை, என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, எனவே என்னையே நீங்கள் அடிபணிய வேண்டும் என்றே வஹீயின் மூலம் நாம் உமக்கு அறிவித்திருந்தோம் என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அன்பிற்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய காலகட்டம் நாத்திகமும் உலகாயுதமும் மிகைத்திருக்கின்ற ஒரு காலகட்டமாகும். இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இங்கு எல்லாமே நடக்கிறது. இறைவனை பொறுத்தவரை இவர்களுக்கு இறைவனுடைய இருப்பே இங்கே அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். இவர்களுடைய கட்டமைப்பிலே இறைவனுக்கு இடமில்லை, அவனுடைய வழிகாட்டுதலின் அவசியமும் அங்கே உணரப்படவில்லை. மறுமை பற்றிய சிந்தனையும் அந்த மகத்தான நாளிலே இறைவனுக்கு முன்பு எல்லாவற்றுக்கும் பதில் தர வேண்டும் என்ற பொறுப்புணர்வும் இவர்களுக்கு இல்லை. இந்த சிந்தனை கொண்டவரை பொறுத்தவரை இந்த உலகத்தை இறைவன் படைக்கவில்லை, அதற்கு மாறாக இந்த உலகம் தாமாக தற்செயலாக உருவாகிவிட்டது என்றும் மனிதனும் தற்செயலாக தோன்றிவிட்டான் என்றும் தான் இவர்கள் நினைக்கின்றார்கள். இவ்வாறு தாமாக தோன்றிவிட்ட மனிதனுக்கு முன்னால் இந்த பேரட்டமும் இந்த கொட்டி கிடக்கின்ற வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றன. அவற்றை தன்னுடைய அறிவாற்றல், அனுபவம் ஆகியவற்றின் மூலமாக பயன்படுத்தி தனக்கென ஒரு வாழ்க்கை வழியை அமைத்துக் கொண்டு போக வேண்டியதுதான் என்றும், வெளியிலிருந்தும் வேறு எங்கிருந்தும் வழிகாட்டுதல் பெற வேண்டிய அவசியமே இல்லை என்றும் இவர்கள் நினைக்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, நானும் இதனை பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றேன். இந்த உலகாயுத ஓங்கிய, நாத்திகம் ஓங்கிய இந்த காலகட்டத்திலே நர்சரி பள்ளிக்கூடத்திலிருந்து கிராஜுவேஷன் வரைக்கும் ஒருவர் படித்துக் கொண்டே போனாலும் அவருக்கு இந்த கேள்வி எழுவதே இல்லை. இறைவன் படைத்தானா? இறைவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமா? இறைவனுக்கு உள்ள தொடர்பு என்ன போன்ற கேள்விகளுக்கு அவர்கள் விடை காண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இஸ்லாத்தின் பார்வை முற்றிலும் மாறுபட்டது. இதற்கு நேர்மாறானது. இறைவன் ஒருவனே என்கின்ற கோட்பாடு, தூதுத்துவம், மறுமை கோட்பாடு ஆகிய கோட்பாடுகளின் மீதுதான் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது.